told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Hi friends, welcome to Spicy Hand. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொட்டீன் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் சென்னையில் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப சிட்டியோட சென்டர் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சிட்டி விட்டு அவுட்டரில் தான் இருக்கோம். நம்ம மாலுக்கு போகிறோன்னா என்ன வீக்லி ஒன்ஸ் போவோமா இல்லை மந்த்லி வந்து ஒன்ஸ் போவோமா, அப்போல்லாம் கூட நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஒரு லேக் இருக்குங்க, நல்லா பயங்கர பெரிய லேக்கு. எப்போயாவது ஈவினிங் டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வருவோம். குட்டீஸ் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாவே பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து அத்தை வந்து 15 டேஸ்க்கு மேலே ஆகுது இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களையும் வாங்க அப்படின்னும் இல்லை நான் வீட்லேயே இருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் குட்டீஸை மட்டும் கூட்டிகிட்டு அப்படியே வாக்கிங் வந்திருக்கோம். அது இருக்க என்ன ஓ மோஸ்ட்லி இந்த லேக் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் தான் வந்து போவோம். அதுவும் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும் தாங்க போகிறது. பக்கத்தில் எந்த வீடும் இல்லை அப்படிங்கிறதுனால அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களை வந்து தனியாக நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நிறையா பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தா ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டோம்ல. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து சுகர் கிளைடர் வந்து பெட்டாக வளர்த்திட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அணிலோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் விடுதுங்க. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஃப்ளை பண்ணுது. பட் ஆனால் எனக்கு தூக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. இந்த மேடம் தான் அவங்க, மேரியோ ஓரியோன்னு சொல்லிட்டு 2 பேருங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தான், மேரியோன்னு நினைக்கிறேன் இவனோட பேர். கொஞ்ச நேரம் மடியில் வச்சுட்டு அவனுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வீட்டில் வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு தூக்கி வச்சுட்டு இங்கே யாருமே இல்லையன்ற மாதிரி இருந்தது. அவங்கள மிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவனை தொடும்போது எனக்கு அவங்கள தொடுற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். நிறைய பேர் உங்கள் பெட்டை நீங்கள் மிஸ் பண்ணலையான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். வேறு என்ன பண்ண, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் நான் கிச்சனில் நான் பண்ண ஒரு பெரிய மேக் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வை மாற்றினது தான். ரொம்ப மெதுவாக எரியுதுங்க. அது வந்து நான் சர்வீஸும் வந்து பண்ணி பார்த்தாச்சு. அந்த பர்னரும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதுவுமே மாற்றிட்டோம். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளாக் ஆகிருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. முக்கியமாக அந்த காலையில் குக் பண்ணுறப்போ அவ்வளோ டென்ஷன் ஆகுது, எப்படா சமையல் முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் தான் வந்து நான் அகரோவோட லெஜென்சி 3 பர்னர் ஸ்டவ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டவ் நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இவங்களோட ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. எல்லாமே 8,000 9,000 10 12 வரைக்கும் கூட இருந்தது. இந்த அகரோவோட லெஜென்சி 3 பர்னர் வந்து பார்த்திங்கன்னா 5.5K தான் வந்தது. எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் பட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கொடுத்தது. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டஃப் அண்ட் கிளாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இருந்தது. இந்த 3 பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா பெருசு, ஒன்று வந்து பிக், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீடியம், ஒன்று வந்து லார்ஜு. அதே மாதிரி வந்து இந்த பேன் சப்போர்ட்டுமே வந்து சூப்பராக வந்து பண்ணுது. நம்ம குட்டி பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன பர்னரில் வச்சா போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம பேன் வச்சோம் அப்படின்னாலுமே அந்த கிளாஸில் வந்து மோதாத மாதிரி இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு பெரிய கடாய் வச்சு யூஸ் பண்ணுறீங்கனாலும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி, அதனால் நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டவ் தான். இந்த மாதிரி கிளாஸ் டாப் பர்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதாவது நம்ம குக் பண்ணி முடிச்சோடனே அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது ஈரத்துணி போட்டு உடனே க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம குக் பண்ணி முடித்த பாத்திரங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு அப்படியே வந்து நம்ம அந்த கிளாஸ் டாப் மேலே வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டேரெக்டாக அந்த பர்னர் மேலே வச்சும் குக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் டாப் ஸ்டவ்
வாங்கினீங்க அப்படின்னாலும் அந்த வார்னிங்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு முன்னாடி பழைய வீட்டில் நீங்கள் பார்த்தனாலும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலே என்னவோ தெரியல, இது வரைக்கும் எனக்கு அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. நியூ ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி டீ தான் வந்து போட்டேன். அதே மாதிரி இங்கே பால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக பக்கத்தில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்டருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பால் வந்து வாங்கிக்கிறது. ஏதோ நம்ம மாட்டில் பால் கறந்து யூஸ் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவங்ககிட்ட பால். மோஸ்ட்லி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இவங்ககிட்ட தான் வந்து வாங்கிக்கிறாங்க. ரெகுலராக காலையிலும் ஈவினிங்கும் வந்து பால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து மாடு வந்து கன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சீம்பால் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அம்மா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படிங்க கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்ணா, நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பால் வந்து சீம்பால் காய்ச்சி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஊர் ஆள் ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே இன்றைக்கி வந்து சீம்பு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் உங்கள் கிச்சன் டூர்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கிச்சன் டூரே இவ்வளோதாங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு வந்து சூப்பரான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், எதை எங்கெங்கே வச்சு யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப வந்து எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னா இல்லை, எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு. நான் இந்த இடத்துக்கும் இப்போ வந்து நான் செட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாங்கி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சீம்பாலும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்கணும். ஆக்சுவலாக நான் ஈவினிங்கே மீன் குழம்புல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் புது ஸ்டவ் அப்படிங்கும்போது சரி ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அப்புறம் டீ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு கொஞ்சம் லேட்டாக தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். சாப்பாடு மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் சாப்பாட்டுக்கு வைப்பேன் பார்த்திங்கன்னா அந்த அரிசியோடவே மேலே வந்து அந்த ஆறுன சாப்பாட்டையும் மேலே தூவி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுனா நல்லா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு மாதிரி அப்போத்துக்கு ரெடி ஆயிரும். மேபி இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கும் வந்து எல்லாமே அரைச்சி ஊற்றி அதே தாளித்து விட்டேன். கடைசியாக மீனும் வந்து போட்டாச்சு. மோஸ்ட்லி எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து மீன் கொண்டு வருவாங்க. அதனால் அப்பப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்றைக்கி சமைச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு நாள் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணுறதில்ல. நண்டில் வந்து குழம்பு வச்சா நதின்னு சாப்பிடவே மாட்டேங்கிறான். சரி இன்றைக்கி 65 மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 65 மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர கோல்டுங்க. என்னன்னே தெரில. ஃபஸ்ட்லாம் சீ ஃபுட்ஸ்னால் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் மட்டும்தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். நண்டு வந்து ஏதோ ஓரளவுக்கு அப்பப்போ வந்து மூடு இருந்தால் நல்லா சாப்பிடுவான். ஆனால் ஃபிஷ் வந்து அறவாவே சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்டா நல்லா தான்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிராபில் வந்து நீங்கள் 65 பண்ணதில்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஓடெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த தொக்கு பண்ணும்போது அந்த ஜூஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராது. பட் ஆனால் ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்து ஓகே செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணேன் சோஃபாவும் காட்டும் இன்றைக்கி வருது. இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு நடக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டெய்னரும் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண சோஃபா வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட் ஃபினிஷ்லேயே நான் வந்து போயிட்டேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து மறுபடியும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி இடத்தையும் ரொம்ப அடைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்க ஹால் வந்து ரொம்ப குட்டி ஹால் தாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குஷன் மாதிரியான சோஃபாலாம் போட்டோம்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாலையே அடைச்ச மாதிரி ஆயிரும். அதனால வந்து ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணோம். ரொம்பவே குவாலிட்டி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சோஃபாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் அழுக்கு பட்டாலும் தெரியாமல் இருக்கணும், க்ளீனிங்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஃபேட் ஆகாமல் இருக்கிற மாதிரியான கலர் தான் பார்த்து சூஸ் பண்ணோம். சோஃபா அடுத்தது காட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃபினிஷில் தான் வந்து போகணும். முக்கியமாக காட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் போர்ட்லாம் குஷன்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, அதே மாதிரி காட்க்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீட்டில் கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த காட் வந்து பார்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸில் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ இது பிடிச்சிருந்தது. நான் காட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டவே இல்லை. நம்மளோட காட் வந்து இந்த மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீ கோடு. கீழே வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்டோரேஜுமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ஒரு கட்டில் மாதிரி தான். அதே மாதிரி ஹெட் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷன் இருக்க மாதிரிலாம் வாங்கலை. ஜஸ்ட் அப்படியே சிம்பிளாக வந்து வாங்கியாச்சு. காட் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து நான் ஆர்டர் பண்ண மேட்ரஸ் வந்திருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா வேக் ஃபிட்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் கிட்ட ஆச்சுங்க. ஒவ்வொன்றா பார்த்து இது வாங்கலாமா வேண்டாமா, இது வந்து ட்ரஸ்டபுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக விசிட் பண்ணி நான் சோஃபாக்கெலாம்
வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்டு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி எனக்கு இதுதான் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டு நான் என்ன யோசிச்சேனோ அதே தான் அவனும் யோசிச்சிருந்தான். நான் பார்த்தது வந்து அக்கா இதுவே நல்லாயிருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி இந்த கார்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவன்கிட்ட நான் பிக் எடுத்தும் அனுப்பியிருந்தேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் வந்து பார்த்துட்டும் பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சும்மா இப்போதைக்கு வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு போகிற விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால் இதை மட்டும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோ. அதனால் நான் சோஃபாவும் காட்லேயும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. அதேமாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் போகல. அங்கேருந்து ஒரு பேஸ் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படிங்கிறனால வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேட்ரஸ் வந்து நான் வேக்ஃபிட்டில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்குது அப்படின்னால கொஞ்சம் இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வந்து மாதிரி போயிட்டேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 பெட்ரூம்லேயுமே எந்த ஒரு வார்ட்ரோப்புமே கிடையாதுங்க. அதனால் வார்ட்ரோப்பும் நான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுவும் நம்ம டீக்வுட் கொஞ்சம் ஹை குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா 60,000 கிட்ட வந்தது. எவ்வளோடா வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். வேக்ஃபிட்டில் பார்த்தேங்க. ஆக்சுவலாக வந்து 4 டோர் இருக்கிற மாதிரியான வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்தது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு 13.5லேயே இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேக்ஃபிட்டில் பார்த்ததும் இதுலேயே எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் 13.5க்கு ஓகே நம்ம திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே வச்சுக்க முடியுது அப்படிங்கிறனால ஓகே அதுவே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு இஷ்யூனா இது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம செட் பண்ண முடியாது. அதாவது ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட அதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம ஊரில் கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அதனால் இப்போ நாங்கள் இங்கே வாங்கியிருக்க வார்ட்ரோப் வந்து நம்ம மறுபடியும் இங்கேயே விட்டுட்டு நம்ம போய்க்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம இங்கே வச்சுட்டு போனோம்னா கூட அடுத்து வர டெனன்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சும்மா நம்ம கழட்டிட்டு அங்கே கொண்டு போய் தூக்கி போடுறதுக்கு ஜஸ்ட் அப்படியே வச்ச வாக்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வார்ட்ரோப் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு வந்து ரொம்ப நான் ப்ரெஷர்டாக இங்கே வந்ததப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் நான் வீடு சின்னதாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்கே இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன். பெரிய வீட்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பேக்லேருந்து எல்லாமே அப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே குப்பை மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வீடு மாதிரி பார்க்குறதுக்கு ஆக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் டைம் வந்து தம்பி வந்தப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வந்து கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்துக்குட்டிக்கு வந்து லீவு. பட் நதினுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அவர் போயிட்டு வந்துடுவார். ஒரு 11:30 போல் வந்துடுவான். ஓகே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பாத்ரூம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் இருக்கிற மாதிரியான அந்த ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆணி அடிச்சிட்ருக்கூடாது. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்துட்டு இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஓகே நான் செக்ஷன் இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆணி அடித்தோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஆணி அடித்தாலும் நம்ம கேட்போம்லங்க, எதுக்கு நீ இத்தனை ஆணி அடித்து வச்சுருக்கீங்கன்னு கேட்போம்ல. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ட்ரில் பண்ணாமல் இருக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதை வந்து செக்ஷன் இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன். கிச்சன்லேயுமே வந்து ஒரு ஹோல்டர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த சோப் ஆயில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வந்து வாத்து முட்டையும் நாட்டு முட்டையும் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குங்க. நம்ம ஊர் சந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதனால் அங்கேருந்து நாங்கள் மோஸ்ட்லி நாட்டு முட்டையே வாங்கிறது. போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 முட்டை அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறது. வீக்லி ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு எக் வந்து நான் வேக வச்சு கொடுத்துருவேன். அப்புறம் வந்து ஊருக்கு போகிறப்பையும் இங்கேருந்து இப்போ நான் நாட்டு முட்டை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 முட்டை கிட்ட வாங்கி அதை அழகாக சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியூரான நாட்டுக்கோழி முட்டையா இல்லை வந்து பண்ணையில் வச்சு வளர்த்துக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையான்னு தெரில. பட் ஆனால் ஏதோ ப்ரோட்டீன் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு வாங்கி சாப்பிட வேண்டியதான். ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. நம்ம ஊரில் வந்து 12 ரூபா, இங்கே 10 ரூபா. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் கிச்சன் கண்டெய்னர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 600 ml தான் மேக்ஸிமம் நான் வாங்கினேன். ஏன்னா அவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து போட்டு கொடுத்துருக்கூடிய அந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பாட்டில் தான் ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த சைஸ் இல்லாமல் கூட மெஷர் பண்ணிட்டு தான் நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே பார்க்கும்போது
பார்க்கும்போது ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்தது. ஓகே இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து செட் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். அப்படின்னா 12 கண்டெய்னர்ஸ் வரும்ல. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து 12 கண்டெய்னர்ஸ். அப்புறம் இந்த குட்டி குட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 அப்படின்ற மாதிரி. அப்போ 8 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை, லவங்கம், கசகசா இதெல்லாம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கினேன். இந்த உப்பு ஜாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஊரில் வந்து இது 3மே பார்த்திங்கன்னா சேர்ந்தே வந்து 500 ரூபாய்க்கு உள்ளே தாங்க வந்தது. இதுவே நம்ம ஆன்லைனில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 2 கண்டெய்னரே வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் அதோட பர்பஸ் என்ன, நம்ம உப்பும் கல்லுப்பும் தான் போட்டு வைக்க போகிறோம், புளி வந்து போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண எனக்கு தோணவே இல்லை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. புளிக்கெலாம் நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம ஊர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்தா ரொம்ப கிளாஸியாக தான் இருக்குது. நான் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஒவ்வொரு ஜாடியும் ஒவ்வொரு கலரில் எடுக்கணும் அப்படின்னு எடுக்காமல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி வாங்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் வந்து நான் 2 வாங்கினேன். இதுவுமே ஹோம் சென்டர் தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணியே வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் மாலில் வந்துட்டு ஹோம் சென்டர் இருக்குது. நான் அங்கே தான் வாங்கினேன். தம்பி போகிறப்ப வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காரில் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அழகாக அவங்களும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி அவங்களே கொண்டு வந்து நம்ம காரில் வச்சுருவாங்க அப்படிங்கிறனால அங்கேயே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா பாட்டில்ஸுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஈர துணியும் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா மளிகை ஜாமானுமே நான் ஸ்டோர் பண்ணேன். இந்த பச்சை பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வறுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதை தூக்கி இப்போ நான் கண்டெய்னர் மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கண்டெய்னர் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட நான் கொஞ்சம் பெருசாக வாங்கினாலும் அந்த இடத்துல வைக்க முடியாது அப்படின்னாலும் ஓகே இதுவே போதும் நமக்கு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவரில் மடித்து அப்படியே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் மெதுவாக வந்து இது பல நாட்கள் நான் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் அவ்வளோ வேலை வாங்கிச்சுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த கபோர்டில் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் எந்த கபோர்டுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து எம்டியாக தான் இருந்ததுங்க. சும்மா 2-3 ரேக் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டிருந்தோம். அப்புறம் உடனே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 கலர் ஆப்ஷன் அனுப்பிச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் மாதிரி போய்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து நாங்கள் கேட்கவே இல்லை. பெயிண்ட் பண்ணிக்கிறோன்னு மட்டும் கேட்டேன். பட் ஆனால் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏன்னா எவ்வளோ ரெக்வஸ்ட் அவங்ககிட்ட வைக்க முடியும் அப்படின்றதுனால சரி நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களே பண்ணிட்டோம். அப்போ தான் ஊர்லேருந்து அத்தை வந்து ஒரு 1 வீக் இருந்து அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எல்லா திங்ஸையும் ஒரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து போச்சு. இப்போ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண அந்த வார்ட்ரோப் வந்துச்சு, அதான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சொல்லப்போனால் இந்த வீட்டை வந்து நான் பல நாள் ஆர்கனைஸ் பண்ண விஷயங்கள் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.